இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் யூடியூபர்ஸுங்கிறவங்க வியூவர்ஸை எப்படி பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். I don't believe in taking right decisions. I take decisions and then make them right. நம்ம சரியான முடிவை எடுத்துற முடியும்ன்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா நம்ம ஒரு முடிவை எடுத்துட்டு அதை சரியாக்க ட்ரை பண்ணணும். சரியான முடிவு எடுக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. நம்ம எடுத்த முடிவை சரியாக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். இந்த கோட் அவர் சொன்னாருங்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. டாடா மோட்டார்ஸ் இருங்பாய். இந்த கோட்ஸ் அவர் சொல்லல அப்படின்னு ரத்தன் டாடாவே சொல்லியிருக்காரு. கேளுங்க. Don't believe in taking right decisions. I take decisions, then I make them right. How did you come to build that philosophy? Facebook or Twitter that made that statement. It was never made by me. That's not you. Well, that's awkward. முக்கியமா மதன் கௌரி ப்ரோ, இது அவர் சொன்னதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்கிறீங்க. அது அவர் சொல்லவே இல்லைங்கிறதா அங்க மாற்று கருத்து. மார்க்கா சொல்ல நான் டெசிஷன் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எப்படி சரியாக்குறதுன்னு யோசிப்பேன். இந்த கோட்டை அவர் சொன்னாருங்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். டேய் என்னடா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி வச்சிருக்க? இந்த கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு பாத்தியா, வியூஸுக்காக தான் நீ இந்த மாதிரி வீடியோஸ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எவ்வளவு பெரிய யூடியூபர்ஸ், அவங்கள பத்தி எதுக்குடா இப்ப நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? டே இது அந்த யூடியூபர்ஸுக்கான வீடியோ கிடையாதுப்பா. இது அவங்க போட்டிருக்க ஒரு வீடியோனால மக்களுக்கு ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் போய்கிட்டு இருக்கு. அந்த விஷயத்த தெளிவா எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்கு தான். ஸோ பாக்குற ஆடியன்ஸுக்கு இந்த விஷயத்த கன்வே பண்றதுக்கு தான் இந்த வீடியோவே. புரிஞ்சுதா? சரி, இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதை உங்களுக்கு எடுத்து சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தம்பி கட்டும் கதைகள் அப்படின்ற யூடியூப் சேனல்ல கீழே போய் கமெண்ட்ல பிரதர் நீங்க போட்டிருக்கிறது தப்பா இருக்கு, இந்த கோட் ரத்தன் டாடா சொல்லல அப்படின்னு சொல்லி மென்ஷனும் பண்ணேன். பட் அதுக்கு அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அவர் என் கமெண்ட்டை ஹைடு பண்ணிட்டாரு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. ஹைடு பண்ணா எனக்கும் அவருக்கும் மட்டும்தான் அந்த கமெண்ட் தெரியுமே தவிர பப்ளிக்கா அது ஷோ ஆஃப் ஆகாது. இவர் வந்து மிச்ச 2 சேனலோட கொஞ்சம் சின்ன சேனலா இருக்கிறாரு. இவராவது இதை செய்வாருன்ற நம்பி தான் நான் இவருக்கு முதல் பண்ணேன். பட் அதுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸே இதுதான். சரி, இந்த யூடியூபர் தானே இப்படி இருக்கிறாங்க, மித்த யூடியூபர்ஸாவது எதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதே கமெண்ட்டை நம்ம அவங்க 2 பேத்துக்கும் போடலாம். கம்பி கட்டும் கதைகளுக்கு போட்ட கமெண்ட் அதே மாதிரி மதன் கௌரி பிரதருக்கும் ஷாபுத்ரி அண்ணனோட வீடியோலையும் போய் மென்ஷன் பண்ண போறேன். அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றத பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்றதுக்குள்ள அவங்க ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் வேணா இதில் நான் இன்க்ளூட் பண்றேன். 2 days later. எம்ஜி ப்ரோ, நீயுமா இப்படி செய்வ? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. It's so embarrassing. பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா சைடில்? இது எம்ஜி ப்ரோவுக்கு நேற்று நான் போட்ட கமெண்ட். எந்த ஐடியில இருந்து போட்டனோ அந்த ஐடியில இருந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இதுல அந்த கமெண்ட் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? நியூவஸ்ட் கமெண்ட் கிளிக் பண்ணா நான் தான் இப்போதைக்கு கடைசியா போட்டிருக்க கமெண்ட் இதுல தெரியுதா? இப்ப இந்த ஐடியில இல்லாம வேற ஒரு இன்கோகினேஷன் மோட்ல போயிட்டு அதே இதுல போயிட்டு திரும்ப போயிட்டு இப்பதான் செக் பண்ணேன், அதனால திரும்ப உங்களுக்காக நியூவஸ்ட் கமெண்ட்டை கிளிக் பண்றேன். ஒரு பையன் இதே மாதிரி கமெண்ட் மென்ஷன் பண்ணிருக்கான், அவனோட கமெண்ட் இருக்கு. ஆனா என் கமெண்ட் என்னாச்சு? நீங்க என்னதான் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றீங்க, அதுல ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கு, அது ஒரு காமன் மேனா உங்ககிட்ட நான் சொல்றேன், அவ்வளவுதானே. அதுக்கு ஏங்க கமெண்ட்டை வந்து ஹைட் பண்ணி வைக்கிறீங்க? அதுல தப்பு இருக்குன்னா நீங்க என்கிட்ட எடுத்து சொல்லுங்க, நான் அதை திருத்திக்க போறேன், அவ்வளவுதானே. சோ ஆக மொத்தம் நீங்க ஒரு வீடியோ பண்றீங்க அப்படின்னா அந்த வீடியோல நீங்க பேசுறதா இருக்கணுமே தவிர நாங்க ஏதாவது ஒரு கருத்து இருக்கு அது தப்பா இருக்குன்னு எடுத்து சொன்னா இப்படிதான் நீங்க ஹைட் பண்ணுவீங்களா? ஏன் ப்ரோ, ஏன்? என்ன பழக்கம் இது? டே கிராக்கி, இதுக்கு இப்ப இவ்வளோ கொந்தளிக்கிற? உன்னோட வேலை என்ன? அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அதை நீ எடுத்து சொல்லிட்டல. யாருக்கு தப்பா கருத்து போயிருக்கோ அவங்க அதை பார்த்து திருத்திக்கிட்டா போதும். பெரிய யூடியூபர் ஆயிட்டாங்க அப்படின்னா சின்னதா இருக்கிறவங்க சொல்றத எடுத்துக்கணும்ன்றது அவங்களுக்கா தோணும். உங்களே யோசிச்சு நாமளும் ஒரு காமனான ஒரு ஆள் தான் அப்படின்றது அவங்களுக்கு புரிய வரும்போது தானா அவங்க மாத்திக்கோங்க. நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். யூ ஜஸ்ட் டெல். அங்க இருக்கிற மிஸ்இன்ஃபர்மேஷனை மட்டும் நீ எடுத்து சொல்லு, ஓகேவா? ஸோ பாக்குறவங்க இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அவங்க கிட்ட நாங்க எடுத்து சொல்லிட்டோம், பட் அதை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் எங்க மெயின் மேட்ரு. எனக்கு இதுல ஒரு ஹாப்பியான விஷயம் என்ன தெரியுமா? ஏன் இன்னும் இந்த கமெண்ட்டை இது பண்ணல, டெலிட்டோ ஹைடோ பண்ணல. இது மதன் கௌரி கிடையாது,
எம்ஜி ஸ்குவாட் பார்க்குற நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். கிட்டத்தட்ட 77 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. நானும் அவருக்கு சப்ஸ்கிரைபராக இருக்கேன். பண்ணிருக்கிறதே சிறு தவறு இருக்கு, அவருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி தான் எடுத்து சொல்றோம். நான் மட்டும் சொல்ல, இன்னொரு பையனும் சொல்லிக்கான். அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ரிமூவ் பண்ணியிருந்தாலே அந்த விஷயம் முழுக்கும். அதில் பேசியிருக்கிறது எப்படின்னா ரொம்ப கான்ஃபிடன்ஸா இதை அவர் சொல்லியிருப்பாரு. இந்த கோட்டை அவர் சொன்னாருங்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, போடவே இல்ல. பாக்குறவங்கள எத்தனை பேர் வந்து அது கரெக்டா நம்பியிருப்பாங்க. சில கமெண்டே அதுல இருக்கு, ஆமா அவர் சொல்லியிருப்பாரு இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆடியன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு வீடியோல இருக்கிற ஒரு சின்ன பிழையை எடுத்து சொன்னா அதுக்கு அவங்க யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க. ஈகோ ஈகோ. எனக்கு ஏன் பெரிய யூடியூபர்ஸ் மேல இப்படி தோணுது? ஜேகேவா இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண வியூவரா எவ்வளவோ கமெண்ட் பண்ணியிருக்காப்ல. அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் மதன் கௌரி எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. அவர் தன்னோட பாணியை மாத்திக்கவே இல்லை. இது வந்து என்னுடைய பர்சனல் மெயில். இதுல இருந்து சில கமெண்ட்ஸ்லாம் நான் எம்ஜினா வீடியோக்கு எப்போ சின்ன வயசுல போட்டிருந்திருக்கேன். நவம்பர் 17, 2019 வந்துட்டான் கிளிக் பைட்டுக்கு வந்துட்டான். June 14, 2019. Clickbait is equal to views. Views is equal to May 10, 2019. Stop making clickbait content. I was your fan. Loved your passion. Now clearly you are doing this for money. You are losing your fans. Bye. ஆனா அதே ஜேகே ஒரு யூடியூபரா, ஒரு 800K சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு யூடியூபரா அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காப்ல. அவர் சொன்ன விதம் ரொம்ப தப்பு தான். ஆனா அவர் மென்ஷன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் அதே மதன் கௌரி அந்த ஜேகேக்கு அவரோட வீடியோல கீழே கமெண்ட்லயும் சொல்லிட்டு அந்த தம்ப்நெயிலையும் மாத்துறாரு. நான் வியூவரா கேட்கும் போது வந்து அவர் பதில் சொல்லல. இப்ப நான் யூடியூபர் ஆகி அந்த கேள்வி கேட்கும் போது அவர் டக்குன்னு அதை மாத்துறாதுன்றத நான் என்னோட சக்சஸா பார்க்கல, அவருடைய இக்னரன்ஸா பார்க்கறேன். இப்போ நான் மதன் கௌரிக்கோ இப்போ ஆர்ஜே ஷா அண்ணனுக்கோ நான் சொல்றேன்ல, இதை வந்து நான் ஒரு காமனான அக்கௌண்ட்ல இருந்து தான் போட்டிருக்கேன். மேபி அவங்களோட பெரிய ஒரு யூடியூப் சேனலாவோ இல்ல அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலாவோ அதை நாம மென்ஷன் பண்ணா அதை அவங்க காது கொடுத்து கேட்கறாங்க. இந்த காமனா இருக்கிற ஒரு சாதாரண வியூவர்ஸா இருக்கு, அதையே அவங்க யாருமே வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதனாலதான் நான் கோவப்பட்டேன்றதை முதல்ல நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற நிறைய யூடியூபர்ஸ் வியூவரா இருக்கிற ஒருத்தர் கமெண்ட் செக்ஷன் அப்படின்றது வந்து உங்களை பாராட்டி புகழ்ந்து பேசுறதுக்கு மட்டும் கிடையாது, நீங்க செய்யற சின்ன சின்ன மிஸ்டேக்கை எடுத்து சொல்லி அதை மாத்திக்கணும்னு நினைக்கிறதுக்காக தான் எல்லாருமே கமெண்ட் பண்றாங்க. வியூஸ்க்காண்டி தான் எல்லாருமே வீடியோஸ் போடுறோம். அதை வந்து நான் மட்டும் தனித்துவம்லாம் கிடையாது. நானும் வீடியோஸ் போடுறது வியூஸுக்காண்டி தான். ஏன்னா அது மூலயமா ஒரு சம்பாத்தியம் வரும், அது நல்லபடியான ஏர்னிங்ஸ் அப்படின்ற ஒரு காரணம் தான். நம்ம வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி அது கரெக்டா இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம வேகமா போடணும்னு நினைக்கிறது சரியான விஷயமான்றது மட்டும் பாருங்க. இது அவர் இறந்த உடனே நீங்க எல்லாரும் அப்லோட் பண்ண வீடியோ. அவர் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, இவங்க வேகமா அதை பண்றாங்க. அப்ப பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ரத்தன் டாட்டா இதை சொல்லியிருக்காரு அப்படின்றது ஆணித்தனமா நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. போடுற வீடியோஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் தெரியாம நீங்க தப்பா சொல்றதுங்கிறது வேற, ஆனா தெரிஞ்சுக்காம தப்பா சொல்றதுங்கிறது வேற. அப்ப நீங்க என்ன கொண்டு போய் சேர்க்க போறீங்க? ஆர்ஜே ஷா கிட்ட 1.8 மில்லியன்ஸ்க்கு மேல சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. மதன் கௌரிக்கு 7 மில்லியன்ஸ்க்கு மேல சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அந்த 1 கோடி பேருக்கும் நீங்க ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோவே போட்டேன். அந்த விஷயத்த நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். ஒருத்தர் சொல்லாத விஷயத்த சொல்லிட்டாருன்னு இப்ப நீங்க எடுத்து சொல்றது மட்டும் கரெக்டா இருக்கா? அப்ப அது எத்தனை பேரை வந்து தப்பா வழி நடத்திருக்கும்? அதனால நீங்க போடுற வீடியோல கரெக்டான இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு 1-2 தடவை செக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்க. நீங்க நினைச்சா நீங்க போடுற வீடியோஸ் அந்த நேரத்துல போடணும்னு அவசியம் கிடையாது. நான் நினைச்சா பண்ணலாம். சோ மினிமம் உங்களுக்கு 100ல இருந்து 300K வியூஸ் போயிடுது. அந்த நேரத்துல வியூஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி வேகமா பண்ற வீடியோல தான் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்குது. ஸோ வியூஸுக்காண்டி கொஞ்சம் பார்க்காம வியூவர்ஸுக்காண்டியும் கொஞ்சம் பார்த்து வீடியோஸ் பண்ணுங்க. அது உங்களை மட்டும் இல்ல பாக்குற எங்களுக்கும் கொஞ்சம் நல்லபடியா இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நான் டெசிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது எப்படி சரியாக்குறதுன்னு யோசிப்பேன். இந்த கோட்டை அவர் சொன்னாருங்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல.